இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்சத் தலைவர் அயாதுல்லா அலி கெமேனிக்காக 3 நாட்கள் பொது இறுதிச் சடங்கு நடத்த ஈரான் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் என அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் பதற்றம் குறையும் என்ற நம்பிக்கை உருவாகியிருந்த நேரத்தில் லெபனான் எல்லையில் உருவாகியுள்ள பதற்றம் சர்வதேச அரசியலில் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஆதரவுடன் முன்வைக்கப்பட்ட புதிய போர் நிறுத்த திட்டத்தை ஹிஸ்புல்லா நிராகரித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் இஸ்ரேல் லெபனான் மோதலை மீண்டும் தீவிரப்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. லெபனான் இஸ்ரேல் நாடுகளில் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகி மீண்டும் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பு அமெரிக்கா முன்வைக்கப்பட்ட சமீபத்திய போர் நிறுத்த திட்டத்தை ஏற்க மறுப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதற்கு சான்றாக இன்று அதிகாலையில் இஸ்ரேல் மேற்கு பகுதியில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பின் இந்த முடிவு ஏற்கனவே பதற்றம் நிறைந்துள்ள மத்திய கிழக்கு பகுதியில் புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த திட்டத்தை ஹிஸ்புல்லா அதிகாரப்பூர்வமாக நிராகரித்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அறிவித்துள்ளது. இதனிடையே வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்தால் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. இதனிடையே வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்ததால் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. அமெரிக்கா, ஈரான் மற்றும் பிராந்திய நாடுகள் பல மாதங்களாக மேற்கொண்டு வரும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் மத்திய கிழக்கில் பரவி வரும் இராணுவ மோதல்களை கட்டுப்படுத்துவதாகும். ஆனால் தற்போது ஹிஸ்புல்லா தரப்பினர் இந்த முடிவு அந்த முயற்சிகளுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த போர் நிறுத்த முயற்சிகள் கேள்விக்குறியாகியுள்ளன. ட்ரம்ப் ஹிஸ்புல்லாவுடன் பேசி தாக்குதல்களை நிறுத்த ஒப்புதல் பெற்றதாக கூறியிருந்த நிலையில் தற்போதைய தாக்குதல்கள் ட்ரம்பின் கருத்துக்கு முரணாக அமைந்துள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹிஸ்புல்லா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் பெய்ரூட் மீது உடனடி ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான், பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் மீது நேரடி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளது. ஈரானின் உயர்மட்ட ராணுவ கட்டளை அமைப்பான காதம் அல் அன்பியாவும் இதேபோன்ற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள தாகிய பகுதியை குறிவைத்து நடவடிக்கை எடுக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளங்கள் அங்கு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெளியேறும் எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் பெய்ரூட் நகரில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இதன் வாயிலாக மத்திய கிழக்கில் புதிய ராணுவ மோதல் வெடிக்கும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் கவலை தெரிவித்து வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் கடுமையாக எச்சரித்துள்ளார். லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் இஸ்ரேல் உலக அளவில் தனிமைப்படுத்தப்படும் என்று ட்ரம்ப் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் அதிகப்படியான ராணுவ நடவடிக்கை அமெரிக்காவின் அமைதி முயற்சிகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக ட்ரம்ப் கருதுகிறார். ஈரான் இஸ்ரேல் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் நேரடி பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்துள்ளது. ஈரானின் ராணுவ அதிகாரிகள் லெபனானில் ஏற்படும் மோதல் பிராந்திய அளவில் விரிவடையும் என்று தெரிவித்துள்ளனர். இது அமெரிக்கா ஈரானிடையேயான பேச்சுவார்த்தைகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக வரும் கவலைகளை வெளியிடும் கட்டத்தை தாண்டி அதற்கு எதிராக கடுமையான தண்டனைகள் மற்றும் சர்வதேச ரீதியாக கட்டுப்படுத்தக்கூடிய பிணைப்பு மிக்க தீர்மானங்களை அமல்படுத்த முன்வருமாறு ஈரானின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஹாசிம் ஹரிபாபாடி ஐநா பாதுகாப்பு சபையிடம் அவசரமாக வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் இந்த விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி நிலைமைகள் குறித்து ஹாசிம் ஹரிபாபாடி மேலும் விவரிக்கும் போது, தற்போதைய மத்திய கிழக்கு நெருக்கடியானது ஏனைய நாடுகளின் இறையாண்மையை கடுமையாக மீறும் போர் நிறுத்தங்களை அர்த்தமற்றதாகும் மற்றும் பலஸ்தீனர்களின் புனித தன்மைகளை சீரழிக்கும் சியோனிச ஆட்சியின் குற்றங்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையில் இருந்து விலக்களிக்கும் போக்கின் நேரடி விளைவாகும். வெறும் குறைந்த செலவிலான மற்றும் பயனற்ற கட்டணங்களை வெளியிடுவதன் மூலம் மட்டும் சர்வதேச சட்டங்களை பாதுகாத்துவிட முடியாது என தெரிவித்தார். பெய்ரூட் நகர் மீது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மேற்கொள்ளவிருந்த பாரிய தாக்குதலை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி அண்மையில் வெளியிட்டிருந்த கூற்றினையும் ஈரானிய பிரதி வெளிவிவகார அமைச்சர் வன்மையாக சாடியுள்ளார்.
லெபனானின் பெய்ரூட் தலைநகர் மீதான தாக்குதலை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறுவது வாஷிங்டன் அமைதியை விரும்புகிறது என்பதற்கான அடையாளமல்ல, மாறாக சியோனிச ஆட்சியின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேலாண்மை செய்வதில் அமெரிக்காவிற்கு இருக்கும் நேரடி பங்கையே இது உறுதிப்படுத்துகின்றது. ஒரு சுதந்திரமான இறையாண்மையுள்ள நாட்டின் தலைநகரை தாக்குவதற்கு எடுக்கப்பட்ட முடிவை அமெரிக்க ஜனாதிபதியின் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் மாற்றி அமைக்க முடியும் என்றால், ஈரானிய பிரதி வெளிவிவகார அமைச்சர் பின்வரும் முக்கிய கேள்வியினை சர்வதேச சமூகத்தின் முன் எழுப்பியுள்ளார். ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் தாக்குதலை நிறுத்த முடியும் என்றால், மேற்கத்திய நாடுகளின் அரசியல் மற்றும் இராணுவ ஆதரவோடு கடந்த பல மாதங்களாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த மீறல்கள், லெபனான் மீதான ஆக்கிரமிப்புகள், அந்நாட்டு மக்களின் இடப்பெயர்வுகள் மற்றும் அதன் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள் ஏன் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து நீடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டன என ஹாசிம் ஹரிபாபாடி மிகவும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தெஹ்ரான் துணை முதல்வர் முகமது அமீன் தவஹோலி சாதே தகவல் வெளியிட்டுள்ளார். முன்னாள் உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனிக்காக 3 நாட்கள் பொது இறுதிச் சடங்கு நடத்த ஈரான் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து தெஹ்ரான் துணை முதல்வர் முகமது அமீன் தவஹோலி சாதே தகவல் வெளியிட்டுள்ளார். இதன்படி இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தலைநகரம் தெஹ்ரான், கொம் மற்றும் மசாத் ஆகிய 3 முக்கிய நகரங்களில் நடைபெறும். தலைநகர் தெஹ்ரானில் 24 மணி நேர சிறப்பு அஞ்சலி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சுமார் 2 கோடி மக்கள் வரை கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கமேனியின் இறுதி விருப்பத்தின்படியும் அவரது உறவினர்களின் ஆலோசனையின்படியும் மசாத் நகரில் உள்ள புகழ்பெற்ற இமாம் ரெசா புனித தளத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. ஈரானை கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் வழிநடத்திய 86 வயதான அயாதுல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28 அன்று மத்திய தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர்ச்சூழல் காரணமாக மார்ச் 4 அன்று நடத்தவிருந்த இறுதிச் சடங்கு ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது போர்ச்சூழல் தணிந்துள்ள நிலையில் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் ஜூன் மாத நடுப்பகுதியில் இஸ்லாமிய நாட்காட்டியின் முஹர்ரம் மாத தொடக்கத்தில் நடத்தப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.